அப்போஸ்தலர் 5:41. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். போதும். 6வது சாட்சி என்ன தெரியுமா? உபத்திரவங்கள் படும்போது, கஷ்டம் வரும்போது இயேசுவுக்கு சாட்சியாய் இருப்பது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க வாங்கின கடனுக்காண்டி கஷ்டப்பட்டுட்டு கர்த்தரை தூசிப்பாங்க. கர்த்தருக்கு சாட்சியை வாழ முடியாம போயிடும். கர்த்தருக்காக நீங்க சுவிசேஷம் சொல்லும்போது வரக்கூடிய பிரச்சனைகள், அப்ப தைரியமா எந்திரிச்சு நின்று பேசணுங்க. தைரியம் வேணுங்க. முதல்ல உயிர் தெழுந்த இயேசு சொல்லுங்க சத்தமா. அவருக்காண்டி பேசுறேயா. என்னை கொன்னு போட்டுறியா? கொன்னு போடு, பரவாயில்ல. அவர் என்ன உயிரோடு எழுப்புவார். ஆமென். அவர் என்னோட உயிரோடு எழுப்புவாரியா? என்ன செஞ்சிட போற? பவுல் சொல்றான், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? தைரியமா இருக்கியா? தைரியமா இருக்கியா? அவனுக்கு பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு இல்லையா கிறிஸ்தவ வாழ்க்கை அழைக்கல. வெள்ளம் அடைந்து ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, உபத்திரவம். அவருடைய நாமத்துக்காக தங்கள் அவமானப்படைவதற்கு பாத்திரராக என்ன போட்டியபடியால் சந்தோஷமாக ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்களாம். எதுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 40வது வசனம், அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினாங்க. அதுக்காண்டி அவங்க என்ன செஞ்சாங்க? அது அவமானம் தானே. அடின்னு அடிச்சு, முந்தின அதிகாரத்துலதான் ஒரு பிறவியிலே உடவனாயிருந்தவனும் சுகப்படுத்தியிருக்காங்க. அப்படி அற்புதம் அடையாளம் செஞ்ச பேதுருவை கூப்பிட்டு வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டு இனிமே இயேசுவை பத்தி பேசக்கூடாதுன்னு அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. அந்த டைம் அவங்க எப்படி நினைச்சாங்களாம்? அதை எப்படி நினைச்சாங்க? நம்ம ஆளுகளும் மாரி அப்படியே போயிச்சே, இனிமே நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டுன்னு உட்காந்துறோம். வீட்டை கட்டி கடை போட்டு பூட்டிட்டு நம்ம வாட்டுக்கு இருக்கோம். எவன் கேடு கட்டு போனா என்னடா, சரி இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்கல. அவங்க என்னவா நினைத்தார்கள்? 41வது வசனம், இயேசுனுடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுமா? நீ சுவிசேஷம் சொல்லும் போது உன்னை 2 பேர் திட்டுறான் பாரு. அதான் சொல்றாரு, உங்களை யாராவது திட்டுனா பயப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க, பரலோகத்திலே உங்க பலன் மிகுதியா. எங்கேயா சொல்றீங்க சுவிசேஷம் சொன்னா திட்டுறானா? சந்தோஷப்படியா, பரலோகத்துல உங்க பலன் என்னவா இருக்கு? மிகுதியா இருக்குன்னு இருக்காரு. கவலைப்பட்டு உட்காரல பேதுரு. ஐயோ, நம்ம எவ்வளவு பெரிய அற்புதங்களை செஞ்சவன், எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், இயேசுவோட இருந்து கடல்ல எல்லாம் நடத்தவன், என்னைய பார்த்து இயேசு பேசக்கூடாதுன்னு சொல்றான், அடிக்கிறான், அவமானப்படுத்துறாங்க. ஐயோ என்ன செய்யறேன்னு தெரியலையே அப்படின்னு குழம்பலங்க. அவன் சந்தோஷப்படுகிறான். சந்தோஷப்படுங்கள். இயேசுவுக்காக இந்த பூமியிலே நீங்கள் படுகிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் சந்தோஷப்படுவீர்கள் என்றால் அதுவே நீங்கள் இயேசுவுக்காக இந்த பூமியிலே வாழ்கிறீர்கள் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. அவமானப்படுத்தினாங்க, கேவலமா பேசினாங்க. ஆனா அவங்க அதெல்லாம் எப்படி நினைச்சாங்க தெரியுமா? அதை எப்படி நினைத்தார்கள்? சந்தோஷமாய் நினைத்தார். சொல்லுங்க. சந்தோஷங்கிறது பணத்தினாலேயோ சோத்துனாலேயோ வர்றது கிடையாதுங்க. சந்தோஷங்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது. ஆமென். ஆவியானவர் நிரப்பி இருந்ததுனால அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு பாக்கியம்யா, நாங்க இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம்யா. அடிச்சவன் பாக்குறேன், என்னடா கொடுத்து வச்சிருக்கோம்? ஆமாண்டா, இதாண்டா எங்களுக்கு பாக்கியம் என்றார்கள். ஆமென். அதுதாங்க சாட்சி. அதுதான் சாட்சி.